தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஃப்ரிட்ஜை வந்து இருந்த இடத்துல ஃப்ரிட்ஜை வந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி டேபிளில் கொண்டு வந்து போட்டுட்டேன். கரண்ட் அடுப்பு மிக்ஸி ஜார்லாம் அந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டேன். ஏன்னா பழைய இடத்துல வச்சுட்டு என்னால் கரண்ட் அடுப்பு வந்து யூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் டப்பாலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நீட்டாக அழகாயிருச்சு. கூடவே வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரசமும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தேன். ரசத்துக்கு உண்டான பொருளெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து ஒலை கொதிச்சது வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு சாதத்தை வடித்து வச்சுட்டேன். ரசம் கொதி வந்தோடனே இறக்கி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு கடுகு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து அரைச்சுட்டு போட்டுட்டு கூடவே கறியை சேர்த்துட்டு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பரும் மல்லியும் போட்டு இறக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.